ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டீ கடையில் நம்ம சாப்பிடக்கூடிய மொறுன்னு வெங்காய வடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக நான் அதில் வந்து முருங்கைக்கீரையை போட்டு செஞ்சுருக்கிறதுனால இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இந்த வெங்காய வடையில் ஈவினிங் டைமில் வச்சு அப்படியே ஒரு டீ வச்சு இந்த வெங்காய வடை சாப்பிடும்போது சொல்லவே முடியாது, டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய இந்த வெங்காய வடை எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போன வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த வெங்காய வடைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம் மட்டும்தான் அதிகமாக நம்ம தேவைப்படும். ஸோ நான் வந்து இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெங்காயம் கிட்ட எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 300 கிராம்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்து கத்தியை வச்சு ஃபுல்லாக அந்த வெங்காயத்தை தோலை ஃபுல்லாக நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம நீல வாக்கில் நமக்கு அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த கடையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வடைக்கு பதிலாக முட்டைக்கோஸ் கூட போட்டு கூட யூஸ் பண்ணுவாங்க. அது அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் என்ன தான் நம்ம பண்ணாலும் இந்த வெங்காயத்தில் அது பண்ணால் தான் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாம் இன்றைக்கி வெங்காயத்தை மட்டும் நம்ம அதில் போட போகிறோம். கொஞ்சம் லைட்டாக வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்க போகிறோம். முருங்கைக்கீரை நமக்கு ஹெல்த்தி தான். அதுவும் இந்த வெங்காய வடைகளும் இந்த முருங்கைக்கீரை சாப்பிடவும் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபுல்லாக நீல வாக்கில் நம்ம கட் பண்ணிக்கணும். எல்லா வெங்காயத்தையும் இதேமாதிரி தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி பெருசு பெருசாக இருந்தால் தான் நமக்கு அந்த வெங்காய வடை போடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கு சாப்பிடும்போது தனித்தனி லேயராக நமக்கு பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி கட் பண்ணால் தான். ஸோ நம்ம மீதி இருக்கிற வெங்காயத்தை எல்லாமே இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்லைடாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வெங்காய வடை போடுறதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடவும் நமக்கு தனித்தனியாக இருக்கும், லேயராக பிரிஞ்சு வரும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த வெங்காய வடைக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இந்த வெங்காயம் மட்டும்தான். இதில் வந்து லைட்டாக முட்டைக்கோஸ் கூட சேர்த்து கூட பண்ணுவாங்க டீ கடையிலலாம். நம்ம வந்து வெறும் வெங்காயத்தை மட்டும் தான் நம்ம சேர்க்குறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தில் போடும்போது கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அதோட ஃப்ளேவர் டேஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் பச்சை மிளகாய் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதையும் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணி சேர்க்க போகிறேன். முருங்கைக்கீரை வந்து போடனாலும் போடலாம், ஆப்ஷனல் தான். நான் வந்து இதை போட்டு செய்ய போகிறேன். நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரையோடு நம்ம அந்த வடை சாப்பிடும்போது. முருங்கைக்கீரை மேக்ஸிமம் வந்து ஹெல்த்தி, இரும்பு சத்து அதிகம் இருக்குது. அதே மாதிரி இந்த வடையில் நம்ம சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி அந்த காம்பு பகுதியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வெறும் கீரையை மட்டும் நம்ம உருவி போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை இல்லை, வேறு எந்த கீரை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். பொன்னாங்கண்ணி, பருப்புக்கீரை, அந்த மாதிரி நிறைய கீரை போட்டுக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால சரி முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி பண்ணலாமென்றக்காக நான் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். அதே மாதிரி இளங்கீரையாக போடுங்க. அந்த பிஞ்சி மாதிரி இருக்கு பாருங்கள் முடியலாம், அந்த மாதிரி போடுங்க. ஏன்னா ரொம்ப முத்தி போய் போட்டுன்னா கொஞ்சம் நமக்கு குக்காக கஷ்டமாக இருக்கும். அந்த கீரை தனியாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா இளங்கீரையாக போட்டிங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா சீக்கிரமாக வெந்துடும். ஆல்மோஸ்ட் நம்ம கீரையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. குச்சிலாம் இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த வடையில். நறுக்கி கூட போடலாம். நறுக்கி போடுறத விட இந்த மாதிரி நச்சு போட்டு பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட்டாகி இருக்கும். இஞ்சி நல்லா நச்சியாச்சு. இதை நம்ம அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் ட்ரெயின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வெங்காயம் வடை பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கோம். அதே மாதிரி தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு நச்சு எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்திருக்கேன். நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கையை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் வந்து லேயராக தனித்தனியாக வரும். நம்ம வடை போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் எல்லா வெங்காயத்தையும். க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சியை நம்ம நச்சு வச்சுருந்தோம், அதை நச்சுன இஞ்சியை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கலருக்காக தான் சேர்க்குறேன் இது. பச்சரிசி மாவுன்னு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மைதா மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். கடலை மாவு ரொம்ப போடாதீங்க, நம்ம வந்து மாவு கன்சிஸ்டன்சி தெரிய ஆரம்பிக்கும், நமக்கு அந்த வெங்காயோட டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். மைதா மாவு எதுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, நமக்கு அந்த மாவில் போய் நமக்கு கொஞ்சம் அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வரும். நமக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து மைதா மாவு சேர்க்குறேன்.
ஸோ மைதா மாவு சேர்த்தினா தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நமக்கு அந்த வடையும் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணியே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்தில் கையை வச்சு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கணும். தண்ணி மட்டும் இதில் வந்து ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து விடணும். லைட்டாக தெளித்து இந்த மாதிரி கையால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாவு எல்லாமே நமக்கு நல்லா கெட்டியாக வரும். நமக்கு அந்த வடையை நம்ம பிடிக்கிற மாதிரி வரணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா திரும்பி நம்ம வந்து மாவு சேர்க்குற மாதிரி ஆகிடும். அதனால் ஊற்றும் போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக ஊற்றிக்கோங்க. இந்த வெங்காய வடைக்கு வந்து தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது. நமக்கு அந்த கையில் அழுத்தமாக பிடிச்சி இந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கணும். ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணி போகிறீங்க. ஏன்னா ஆயில் வந்து நமக்கு பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு அந்த வடையில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்காது. சில வடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடலை எண்ணெய் நல்ல எண்ணெய்லாம் ஊற்றும் போது நமக்கு அதோடய ஃப்ளேவர் தர ஆரம்பிக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வடையை ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து இந்த வடையை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாவு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி கையில் வந்து அப்படியே லைட்டாக தட்டி போடுங்க. சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே வந்து ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஆயிலில் சேர்க்கும்போது அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு சேருங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வடையை தட்டி தட்டி சேர்க்க ஆரம்பிக்கணும். போட்ட உடனே அதுமாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு வந்து அந்த வெங்காய வடையெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும். 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி லைட்டாக திருப்பி திருப்பி விடுங்க. இந்த வடையில் வந்து நமக்கு மாவே தெரியாது. பார்க்கும்போது வெறும் வெங்காயம் மட்டும்தான் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வெந்ததுக்கப்புறம் நம்ம பிச்சு சாப்பிடும்போது கரெக்டாக ஆகிடும். ஸோ அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி போகிறீங்க. அப்போ தான் நமக்கு உள்ளெல்லாம் ஃபுல்லாக மாவுலாம் நல்லா குக் ஆகி நமக்கு நல்லா ஈக்குவலாக ஃப்ரை ஆகிட்டு வரும். லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஈக்குவலாக ஃப்ரை ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். நல்ல கலர் சேஞ்ச் ஓவர் ஆகும். நம்ம போட்டதுக்கும் நம்ம எடுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா வேகணும். வெங்காய வடை ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எண்ணெயை ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்டே எடுங்க. அப்போ தான் நமக்கு ஆயில் இல்லாமல் இருக்கும் வடையில். மீதி இருக்கிற மாவையும் நம்ம இதே மாதிரி தட்டி போட்டுக்கலாம். நம்ம வந்து அந்த வடை போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது லைட்டாவது அந்த நமக்கு அந்த கிரிப்னஸ் இருக்கணும். அதை பிடிச்சி போடுற அளவுக்கு. அந்த மாதிரி இல்லை அப்படின்னா கொஞ்சம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி இல்லைன்னா நமக்கு வெங்காய வடை ஃபுல்லாக பிரிய ஆரம்பிச்சிடும். அப்போ சரியாக நமக்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் நல்லா பிடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி போடுங்க, கரெக்டாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் நம்ம இதே மாதிரி வடையை பொரித்து எடுத்துக்கணும். கரண்டியை வச்சு இந்த மாதிரி தள்ளி தள்ளி விடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ஈக்குவலாக பொரிச்சு வரும். சூப்பராக இருக்கும் இந்த வடை பார்த்திங்கன்னா. அப்படியே நம்ம முருங்கைக்கீரை போட்டதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃப் வடையும் நல்லா வெந்துருச்சு. கலர் நல்லா வந்திருக்குது. அந்த வெங்காயமும் நல்லா கிறிஸ்பியாகிடுச்சு. இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மொறுன்னு டீ கடையில் சாப்பிட மாதிரி இன்றைக்கி வெங்காய வடை ரெடி பண்ணியிருக்கேன். அது முருங்கைக்கீரையை போட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வடையை செஞ்சு கொடுங்களேன், லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதேமாதிரி ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி 2 வடை வச்சு டீ வச்சு கொடுத்தீங்கன்னா போதும், இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் முருங்கைக்கீரையை வச்சு வெங்காய வடை எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வடையை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். நல்லா உள்ளே வெந்திருக்குது மசாலா எல்லாமே. கையில் எடுக்கும் போதே நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது. உள்ளே நமக்கு மாவு இல்லாமல் எல்லாமே நல்லா குக்காக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.